வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் அந்த 12 கட்சிகள் என்னென்ன, அதே போல இதில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என்பது பணிகள் தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தீவிர திருத்த பணிகள் என்பது வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு மாத காலம் இந்த தீவிர திருத்த பணிகள் என்பது நடைபெறுகிறது. ஆங்கிலத்தில் SIR ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லக்கூடிய இந்த திருத்த பணிகள் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் என்பது ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அதுல புதிதாக விண்ணப்பிக்கவோ மாற்றங்கள் செய்ய முடியாது. இந்த நிலையில இந்த SIR அப்படிங்கிற தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்துல தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு அறிவிக்கப்படக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டம் என்பது அழைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இதுல திமுக, அதிமுக, CPI, CPM, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், அதே போல தேமுதிக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட 12 கட்சிகளின் சார்பில் இந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக திமுக சார்பில் அக்கட்சியுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாநிலங்களவை உறுப்பினரும் சட்டத்துறை செயலாளருமான NR இளங்கோ, அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, அதே போல பாஜக சார்பில் கரு நாகராஜன், அதே போல கரந்தை தியாகராஜன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டில் இந்த தீவிர திருத்த பணிகளுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு விளக்க உரையை கொடுக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அரசியல் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இது எவ்வாறு செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது குறித்தான கேள்விகளை அதில் எழுப்ப இருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுடைய தோழமை கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் என்பது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. திமுக சார்பில் இந்த SIR அப்படிங்கிறத எதிர்க்கக்கூடிய நிலையில அதிமுக இந்த தீவிர திருத்த பட்டியல் பணிகளை வரவேற்றிருக்கிறாங்க. இந்த நிலையில நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு மாத காலம் வீடு வீடாக சென்று இந்த தேர்தல் பணிகளை, இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 11 ஆவணங்களை ஏதேனும் ஒரு ஆவணங்களை வாக்காளர் காண்பிக்க வேண்டும். குறிப்பாக 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்த SIR என்பது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தீவிர திருத்த பணிகள் நடைபெறக்கூடிய காரணத்தினால் அதற்கு பிறகு புதிதாக இணைக்கப்படக்கூடிய வாக்காளரிடம் ஒரு 11 ஆவணங்களை ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும், விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே இதெல்லாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போறாங்க, எந்த பணியாளர்களை வைத்து நடைமுறைப்படுத்த போறாங்க, ஒரு மாத காலத்திற்குள் இது அனைத்தும் சாத்தியமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் என்பது அரசியல் கட்சியிடம் இருக்கிறது. அதனுடைய பிரதிநிதிகள், அந்த கட்சியுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அதை தேர்தல் ஆணையத்திடம் எடுத்துரைக்க இருக்கிறாங்க. இந்த கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட அளவிலும், அதாவது ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி, குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார். மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில அனைத்து கட்சி கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதுக்கு பிறகு BLOன்னு சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் தலைமையிலையும் அந்தந்த பகுதிகளில் ஒரு பூத் கமிட்டிக்கு பூத்துக்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் தலைமையிலையும் அனைத்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டம் என்பது நடத்த திட்டமிட்டிருக்காங்க. முதல்ல மாநில அளவில் இப்ப இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இதுல எந்தவித பிரச்சனை இல்லாம, நடைமுறைக்கு இல்லாம முடிக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகள் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சரியாக 4:10 மணி அளவில் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சுமார் 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பீகார்ல இந்த SIR ஒரு பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக அமைந்தது அந்த தேர்தலில். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு அல்லது குறிப்பாக தமிழ்நாடு வாக்காளர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி இந்த SIR குறித்த ஒரு ஆலோசனையை அனைத்து கட்சிகளுடனும் தொடங்கி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.